ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பசரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் நம்ம மனோஜ் இருக்காரே வேக வேகமாக இருக்குன்னு உள்ளே வந்தாருங்க. வந்தவொடனே ரோகிணின்னு சொன்னார். என்னத்துக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லி பார்த்தா தூக்குறட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. கட்ட ஆரம்பிச்சிட்டு நமக்கு குழந்தை பிறக்கணும்னா இப்படி எல்லாம் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க, டேய் யாராவது இதை கேட்பாங்களாடா, நம்மள பைத்தியம் நினச்சிருவாங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு கேட்காம நீ போய் பால் எடுத்துருவான்னு சொல்லிட்டு பால் டப்பாவில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இவரு படுத்துக்கிட்டு அடிச்சு அளப்பறையை பார்க்கணுமே. ஐய வீட்டில் உள்ள எல்லாரும் ஆதராயிட்டாங்க. நம்ம ரோகிணிக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேமாக போயிடுச்சுங்க. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நின்றுட்டு பார் முழுசா பைத்தியமாக மாறின உன் புருஷனை பார் அப்படின்றாங்க. கடைசியில் அந்த டாக்டருக்கு நம்ம ஃபோன் அடித்து யார் நம்ம முத்து தாங்க ஃபோன் அடித்து விஷயத்தை கேட்டால் யாரும் இங்கே வந்து மீட் பண்ண வரல, என்னோட அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டவர் யாரோ வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி விஷயத்தை போட்டு உடைக்க, ஐயோ பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா பைத்தியக்கார டாக்டராக மாறிட்டானே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா சரின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ என்ன இப்படி மாத்திட்டானேன்னு ரோகிணி ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா ஒரு பக்கம் இப்படி ஒரு முட்டாள் பிள்ளைய பெற்றிருக்கனே சொல்லிட்டு அழுன்னு அழுகுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டாள்னு நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு முத்து பண்ண வேலை இருக்கே, அதாவது கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த டேபிள்ல இருந்து இந்த டம்ளர் எடுக்க முடியலான்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு நடிப்பை போட உடனே மனோஜ் ஏமாந்து அதை எடுக்கிறேன்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாருங்க. இதுதான் முட்டாளுக்கு சிறந்த உதாரணம்னு சொல்லிட்டு சொல்லி வெறுப்பேற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரோகிணி ஒரு பக்கம் ஒரு முக்கியமான ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா ஒரு பக்கம் அதாவது வித்யா கல்யாணத்துக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஸ்ருதி வந்து நிற்க அதில் ஏர்பட்டு போட்டிருக்காங்களாமா. ஏர்பட்டு போட்டவங்களுக்குலாம் காதே கேட்காதான்.